இந்த ஹைதராபாத் சிக்கன், தந்தூரி சிக்கன், சிக்கன் சிஸ்லர், இந்த நூல் புரோட்டா, அப்புறம் பன் புரோட்டா, அப்புறம் இந்த முழு கிரில் பெப்பர் சிக்கன் வாங்கினா இந்த ஹாஃப் தந்தூரி சிக்கன் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம புதுக்கோட்டையில விஜய் பேலஸ்ல உள்ள அலிஃப் பிரியாணில தான் சாப்பிட போயிருந்தேன். கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டே அவங்களோட 3rd இயர் இனாகிரேஷன்றனால அவங்க கிட்ட 2 மட்டன் பிரியாணி வாங்குனீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணியும், 2 சிக்கன் பிரியாணி வாங்குனீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணியும் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. அவங்களோட டைனிங்ல உட்காந்து எந்த பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு 65 ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. நான் செம்ம எக்ஸைட்டிங்கா அவங்களோட சிக்கன் சிஸ்லர் எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துடலான்ட்டு ஃபர்ஸ்ட் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பர்னே சொல்லலாம். அப்புறம் அவங்க கிட்ட வாங்கின அந்த நூல் புரோட்டால செட்டிநாடு சிக்கன் கிரேவியை ஊத்தி விட்டு கோலார் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு அண்ணே டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருக்குன்னு கண்டிப்பா ட்ரை பண்ணலான்ட்டான். அப்புறம் நான் அவங்களோட ஹைதராபாத் சிக்கன் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதோட மசாலாவோட டேஸ்டே டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்டான ஒரு சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் கொடுத்துச்சு. அப்புறம் நாங்க சாப்பிட்டதுலே இதான் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். அந்த பன் புரோட்டாவோட அவங்க முருங்கை சிக்கனை வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. அதோட டேஸ்ட் வார்த்தையால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா அங்க போறவங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம